இந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகே, இந்த 10,000 rupees ஆஃபரை நாங்கள் எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. நம்ம அதை பெருசாக நம்ப வேண்டாம். ஓகே, யாராவது கூப்பன் ஏன்னா அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. 100% ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கினவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இந்த வீக் எண்டு சாட்டர்டே அண்ட் சண்டேக்குள்ளே, மேக்ஸிமம் சாட்டர்டே அண்ட் சண்டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்துகிட்டு எனக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு, நான் சேல்ஸ் டீமில் இருக்கின்ற அத்தனை பேரும் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன், பட் எனக்கு இன்னும் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை, நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா? தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் கூப்பன் கோட். ஓகே, நான் சேல்ஸ் டீமில் இல்லை, ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், நான் சேல்ஸ் டீமுக்கு மாறலான் இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி சேல்ஸ் டீம் மாறுது? முதல்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்கனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட தாராளமாக நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு மாறிக்கலாம். இப்போ இந்த ஆஃபர் அமௌண்ட் இருக்கும்போது பண்ணுறீங்களா, இல்லை அமௌண்ட் அந்த 17,000 மாறிடும். ஸோ எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்குலாம். ஸோ அந்த அமௌண்ட் இன்கேஸ் அது எப்போன்னு தெரியல, 2 daysக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஸோ அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, எப்போயா இருந்தாலும் நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு போகணும்னா அதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நீங்கள் கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணிடணும். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் சேல்ஸ் டீமுக்கே போக முடியும். இப்போ அந்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படின்னு ஒரு மெனுவே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருக்கோ அதை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறது, சார் என் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு, ஃபோனே போயிடுச்சு, இந்த மாதிரி ரீசன்லாம் பழைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்பர், என்ன இமெயில் ஐடி இருக்கோ அவைலபிளாக ஆக்டிவாக அதை கொடுங்க. அங்கே கொடுத்துட்டு கடைசியாக இது எனக்கு இந்த கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க மட்டும்தான் அதை சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் யாருக்கு? கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அவங்க டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 12 ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் 10 to ஈவினிங் 5 இந்த டைமிங்கில் ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மெயிலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். SBO SDM ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வரும். மார்க்கெட்டிங் SBO குரூப் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? 12 ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்துடும். இன்கேஸ் இன்பாக்ஸில் இல்லைனா ஸ்பேமில் இருக்கும். ஸ்பேம் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது? உங்கள் மெயிலில் லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கும். மொபைலாக இருந்துச்சுன்னா 3 லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்பேம்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 12 ஒர்க்கிங் ஹவர்ஸில் கண்டிப்பாக ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல அந்த மெயில் ஓப்பன் பண்ணோடனே நாட் ஸ்பேம்னு கொடுங்க. இல்லைனா அந்த மெயில் டெலிட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிவிடுங்க, அந்த மெயில் ஓப்பன் பண்ணோடனே மேலவே நாட் ஸ்பேம்னு இருக்கும். நாட் ஸ்பேம் கொடுத்துட்டீங்கன்னா இன்பாக்ஸ்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மெயிலை பார்க்குறீங்க. மெயிலுக்குள்ளே உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற மெயிலை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மட்டும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 விதமான மெயில் வரும். ஓகே, அதில் யாருக்கு எது வரும்லாம் சொல்ல முடியாது. ஒன்று பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணணும். 999. ஓகே, அமௌண்ட்டை பே பண்ணிடணும். நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே எது வேணாலும் பே பண்ணுங்கள். ஓகே, இல்லை நான் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். 999ன்றது பேங்க்கில் போய் பண்ணாதீங்க, அது 10,000 பே பண்ணிவிடுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த பேங்க் டெபாசிட்டை 99.9% அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேங்க் டெபாசிட்டை ஃபோன்பே, கூகுள் பே, எது உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் என்ன இருக்கோ, அமேசான் பேவோ இல்லை நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் என்ன இருக்கோ அதில் பே பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். 999 பே பண்ணிவிடுங்க. ஸோ பே பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதில் அந்த ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அதில் UTRN நம்பர்னு வரும், இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும், இல்லை RRN நம்பர்னு வரும். இப்படிலாம் வரும். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணணுன்றது அந்த மெயிலே கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணியாச்சு, ப்ரூஃப் எடுத்தாச்சு. சரிங்களா? அந்த ப்ரூஃப் எடுத்ததுக்கு அப்புறமா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேற ஒரு ஃபார்ம் ஒன்று எனேபிள் ஆகும். அதே ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் கோடுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்காது. அதுக்கு பதிலாக அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும். அந்த பட்டனை எப்போ கிளிக் பண்ணணும், நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்ககிட்ட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குன்னா மட்டும்தான் அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். நீங்கள் பாட்டு எதையாச்சும் தேவையில்லாத கொடுத்து சப்மிட் பண்ண உடனே SBO டீமில் பண்ணுற முதல் வேலை உங்கள் ஐடி சஸ்பெண்ட் பண்ணுறது தான். யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் ஃபில் பண்ணுங்கள் ரிக்வஸ்ட் ஃபார்மை. ஸோ அதுக்கப்புறம் மெயில் வரும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த ஆப்ஷனில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்.
எந்த குளறுபடியும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப் நீங்க என்ன பண்ண உங்க அங்கேயே உங்களுடைய டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. ஓகே, உங்க நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த இடத்துல அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ற ஃபார்ம்ல உங்களுடைய பைமோட்ல நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, அங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா உங்களுக்கு அங்கே தானே கூப்பன் கோட் எனேபிள் பண்ண முடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில். ஓகே, ஸோ அதை கேட்டிருப்போம், அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மற்றபடியே டேட்டு எவ்வளோ பே பண்ணுங்க, என்ன மெத்தடில் ஆன்லைனில் பே பண்ணீங்களா இல்லை பேங்க்கில் போய் பே பண்ணீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது அந்த யூடிஆர் நம்பர் இருந்ததுன்னா யூடிஆர் நம்பர் போடுங்க. யூடிஆர்என் நம்பர்னு ஒன்று இருக்குன்னா அதை போட்டுருங்க, அதை போடுங்க. அடுத்தது ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போடுங்க. அதில் ஏதாவது ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணால் போதும். கரெக்டாக உங்கள் ப்ரூஃபை அப்லோட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு பேமெண்ட்டை அவங்கவுங்க பே பண்ணுங்க, அவங்கவுங்களுக்கான அப்ளிகேஷனை அவங்கவுங்க ஃபில் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நான் இவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், அவங்கள்ட்ட மாற்றி அப்லோட் பண்ணிட்டு இவங்களுக்கு மாற்றி அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரவே கூடாது. அப்படிலாம் வந்தால் அதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஃபார்ம் சப்மிட் பண்ண அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம சைட்லேருந்து செக் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ரைட், நீங்கள் அங்கேயே ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். உங்கள் அப்லோட் பண்ணது அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் காமிக்கும், பெண்டிங்னு காமிக்கும். அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா உங்கள் பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துருச்சு, அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனிக்கு அனுப்பிடுவோம். இங்கே அப்ரூவ்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனிக்கே அனுப்புவோம். ஓகே, நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் அனுப்புவோம். ரைட், ஸோ என்ன பண்ணுவோம், அப்ரூவ்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு அனுப்பிட்டுனா அவங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கம்பெனியிலேருந்து நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பை மெயிலில் வந்துடும். ஓகே, பிளஸ் உங்களுடைய ஆப்குள்ளேயும் அதை எனேபிள் பண்ணிடுவாங்க. ஓகே, பட் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நல்லா கேட்டுங்க, இப்போதைக்கு அடுத்த ஒரு 3 monthsக்கு இந்த கூப்பன் கோட்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதை லாக் பண்ணி தான் வைக்க சொல்லியிருக்கோம். 3 monthsக்கு அப்புறம் தான் யாருக்கா இருந்தாலும் யூஸ் பண்ண, லாக் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறது நாம தான். ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறது எஸ்பிஓ மெம்பர்ன்றதுனால எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு அதிகபட்சமாக தேவைப்படக்கூடியது அவங்களுக்கு அந்த பணம் ரிட்டர்ன் கிடைக்கணுன்றது. அதுக்கு எஸ்பிஓ தான் அஷூரன்ஸ் கொடுக்கும். சரியா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். பர்ச்சேசிங் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாது, அதெல்லாம் எதுவுமே வேணாம். 3 months அதை ஃபுல்லாக லாக் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் அதை அமௌண்ட்டாக பண்ணலாம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணீங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்கள் விருப்பம். விருப்பப்பட்டு யார் வேணாலும் அந்த கூப்பன் கோடை நான் பர்ச்சேசிங்கே யூஸ் பண்ணிக்கிறனால பண்ணிடுங்க, அது உங்கள் விருப்பம். ரைட், அதை அப்புறம் பண்ணுங்க, இப்போ பண்ணாதீங்க. இதெல்லாம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, உங்களுக்கான கூப்பன் கோட்ஸ் இவ்வளோ எனேபிள் பண்ணியிருக்கோம், இத்தனை கோட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதை எப்போத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், எவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம் எவ்வளோ நாள் வேலிடிட்டின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் கூட அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் அடிஷ்னலாக இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் அதில் கொண்டு வராங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் ஆகும். ரைட், இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துடும். ப்ளஸ் ஆப்லேயும் வந்துடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்லேயே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு காமிச்சிடும், கூப்பன் கோட் எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு காமிச்சிடும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, முடிஞ்சுதா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இல்லாமல் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும். அந்த ஆப்குள்ளேயே போயிட்டு கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கான லிங்க் இருக்கும். சரியா, இது யாருக்கு எந்த மெயில் வரும்லாம் தெரியாது. அதனால தான் சொல்கிறோம், யாருக்கு என்னென்ன மெத்தடில் மெயில் வருதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வேற வேற மாறிக்கிட்டே இருக்கும், லிங்க்கும் வேற வேற மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்ததை அவங்கவுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ லிங்க் யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ண போறீங்க, அந்த ஆப்குள்ள போய்டும். ஆட் எப்பயுமே எப்படி ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண போறீங்க. அங்கேயே நீங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட் அடுத்த ஆப்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஆர்டர் சம்மரின் சக்ஸஸ் ஆனதும் ஆர்டர் சம்மரின்னு ஒன்று வரும். அந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, ரைட், அந்த BUYன்னு ஆர்டர் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணிங்க. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே நம்ம வெப்சைட்டில் கேட்கும். அந்த இடத்துல அந்த ஆர்டர் நம்பரை போட்டுருங்க. ஆர்டர் நம்பரை போட்டுட்டு அந்த ப்ரூஃப் அந்த ஆர்டர் சம்மரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களே அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற டேட்லேருந்து 7 daysக்குள்ளே உங்களுக்கு செக் பண்ணி உங்களுடைய ஆப்குள்ளே உங்களுக்கான அந்த கூப்பன் கோடு எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுவாங்க.